பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சாப்டர் ஆஃப் கிளாஸ் 6 பச்பன். ஓகே, ஸோ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியோட ரைட்டர் வந்து கிருஷ்ணா சோபதி. இவங்க வந்து அவங்களோட சைல்ட்ஹுட்டில் என்னென்ன பண்ணாங்க அதோட மெமரிஸ் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணுறாங்க. பச்பன் மீன்ஸ் சைல்டுஹுட். ஓகே, ஸோ நம்ம எப்படி நம்ம வந்து பாட்டி நம்ம வீட்டில் ஒரு பாட்டி வந்து நம்ம கூட சின்ன வயசில் நடந்ததெல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் இந்த சாப்டரில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ओके, सो लेट्स गो टू द चैप्टर. मैं तुम्हें अपने बचपन की ओर ले जाऊंगी. ஸோ நான் ரைட்டர் சொல்கிறாங்க, நான் உங்களை வந்து எல்லாருமே என்னோட சின்ன வயசுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். मैं तुमसे इतनी बड़ी हूँ कि तुम्हारी दादी भी हो सकती हूँ, तुम्हारी नानी भी. நான் உங்களை விட ரொம்ப வயசில் ரொம்ப பெரியவங்க, உங்களோட பாட்டியாக கூட இருக்கலாம், இல்லை உங்களோட தாதினா அப்பாவோடைய அம்மா, நானியனா அம்மாவோடைய அம்மா. ஸோ எந்த விதமான ஒரு பாட்டியாகவும் கூட இருக்கலாம். படி புவா பி, படி மோசி பி. புவானா அத்தை, மோசினா சித்தி. நீங்கள் என்ன சித்தி கூட நினச்சிக்கலாம், இல்லை அத்தையா கூட நினச்சிக்கலாம். பரிவார் மே முझे सभी लोग जीजी कहकर ही पुकारते हैं. ஸோ எல்லாரும் வந்து என்னோட ஃபேமிலியில் ஜிஜின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. புகார்த்தேன்னா கூப்பிடுவாங்க. हाँ, मैं इन दिनों कुछ बड़ा बड़ा यानी उम्र ये सयाना महसूस करने लगी हूँ. ஸோ இப்போ கொஞ்ச நாளாகவே குछ தினம் வந்து அப்படின்னா கொஞ்ச நாளாகவே வந்து நான் வந்து என்னை வந்து ரொம்ப வயசில் பெரியவங்க மாதிரி ஐ எம் ஃபீலிங். சயானானா ரொம்ப மெச்சோர்டாக ஃபீல் பண்ணால் आई एम फीलिंग लाइक आई एम मेच्योर. ओके, शायद इसलिए कि पिछली शताब्दी में पैदा हुई थी. शताब्दी ना सेंचुरी. நான் போன செஞ்சுரியில் பிறந்ததுனால ஐ थिंक आई एम फीलिंग दैट आई एम मेच्योर. मेरे पहनने ओढ़ने की भी काफ़ी बदलाव आए हैं. ஸோ என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல पहनने ओढ़नेனா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். ஸோ என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லையுமே நிறைய வித்தியாசங்கள் வந்திருக்கு, நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. बदलावना चेंजेस. पहले मैं रंग बिरंगे कपड़े पहनती थी. ஸோ रंग बिरंगेना கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸஸ். முன்னாடியெல்லாம் நான் வந்து கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வேர் பண்ணுவேன், ட்ரெஸ் போடுவேன். नीला, जामुनी, ग्रे, काला, चॉकलेटी. अब मन कुछ ऐसा करता है कि सफ़ेद पहनूं. ஸோ முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். பட் இப்போல்லாம் வந்து எனக்கு அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. கெஹரே நஹி ஹல்கே ரங். கெஹரேனா டார்க் கலர். ஸோ டார்க் கலர் ட்ரெஸ்ஸஸ் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஹல்கே கலர்ஸ்னால் லைட் கலர்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. मैंने पिछले दशकों में तरह तरह की पोशाकें पहनी हैं. ஸோ இந்த பாஸ்ட் டிகேட், दशकों मीन्स period of 10 years. okay, so last decades நான் வந்து different kinds of पोशाकें ड्रेसेस, different kinds of dresses நான் போட்டிருக்கேன். पहले फ्रॉक, फिर निकर, वॉकर, स्कर्ट, लहंगे, गरारे और अब चूड़ीदार और घेरीदार कुर्ते. ஸோ முன்னாடியில் வந்து நான் இந்த மாதிரி மாடர்ன் ஃப்ராக்கு, நிக்கர், இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து சுடிதார் ஆர் घेरीदार कुर्ते. ஸோ சுடிதார் இப்போல்லாம் வந்துன்னா கரண்ட்லி நான் வந்து இந்த சுடிதார் மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் போடுறது எனக்கு பிடிக்குது. बचपन के कुछ फ्रॉक तो मुझे अब तक याद है. ஸோ சின்ன வயசில் சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. யாதனா आई रिमेंबर. हल्की नीली और पीली धारी वाली फ्रॉक. धारी ना लाइन. ஸோ हल्की नीली, येलो, नीली है ना ब्लू, पीली है ना येलो. ஸோ ब्लू एंड येलो कलरिல் லைன் போட்டு ஒரு फ्रॉक. गोल कॉलर और बाजू पर भी गोल कफ. ஸோ காலர் வந்து ரவுண்ட் காலர் அண்ட் ஈவன் த ஹேண்ட்ஸ்லேயும் வந்து ஷோல்டர்ஸ்லேயும் ஏதோ கஃப் மாதிரியும் ரவுண்ட் கஃப் அந்த மாதிரி. ஷி இஸ் ஜஸ்ட் ரிமெம்பரிங் हर चाइल्डहुड ड्रेसेस. ओके, यह एक हल्के गुलाबी रंग का बारीक चुन्नटों वाला घेरदार फ्रॉक. गुलाबी रंगना रोज़ कलरिல் ஒரு சின்னதாக ஃப்ளீட்ஸ் வச்சு சுன்னட்டும் வாலினா சின்ன ஃப்ளீட்ஸ் வச்ச ஒரு ரவுண்டு ஃப்ராக் வந்து என்கிட்ட இருந்தது. நீச்சே குலாபி ரங்குக்கு ஃப்ரில். அந்த ட்ரெஸ்ஸில் வந்து கீழே வந்து ரோஸ் கலரில் ஃப்ரில்லும் போட்டிருந்தது. उन दिनों फ्रॉक के ऊपर की जेब में रुमाल और बालों में इतराते रंग बिरंगे रिबन
का चलन था. ஸோ அந்த காலத்தில் வந்து என்ன ஃபேஷனாக இருந்ததுன்னா பாக்கெட் ட்ரெஸ்ஸோட பாக்கெட்டில் வந்து கலர்ஃபுல் ருமால்னா ஹேண்ட் கர்ச்சீஃப். ஸோ ஹேண்ட் கர்ச்சீஃப் வைக்கிறதும் அதுக்கப்புறம் ஹேரில் வந்து ரங்குபிரங்கே ரிப்பன். ஸோ கலர்ஃபுல்லான ரிப்பன் டை பண்ணுற ஃபேஷனாக இருந்தது. लेमन कलर का बड़े प्लेटों वाला गर्म फ्रॉक जिसके नीचे फर टकी थी. ஸோ அகெயின் ஒரு லெமன் கலர் ட்ரெஸ்ஸஸும் ஷீ இஸ் ரிமெம்பரிங். கரம் ஃப்ராக்னா குளிர் காலத்தில் ஹீட்டான ஒரு ட்ரெஸ் போல், அது மேபி குளிர் காலத்தில் போடுற ஒரு ட்ரெஸ். அது கீழே வந்து உஸ்கே நீச்சே ஏக் ஃபர் வந்து அதில் ஸ்டிச்சாக இருந்தது. அது நான் பேசிக்கலி அது கோல்டில் போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கும் போல். दो ट्यूनिक भी याद है. அது அவங்கக்கிட்ட இருக்கிற டியூனிக்கும் இன்னும் எனக்கு டியூனிக்ன்றது கைண்ட் ஆஃப் ட்ரெஸ். ஸோ அதுவும் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, இன்னும் ஞாபகம் இருக்குது. एक चॉकलेट रंग का और अंदर की कोटी प्याजी. ஸோ சாக்லேட் ஒன்று வந்து 2 டியூனிக்கில் ஒன்று வந்து சாக்லேட் கலர் அண்ட் இன்னொன்று வந்து அதோட டாப் வந்து ஒரு சாக்லேட் கலர் பாட்டம் அண்ட் பியாஜின்னா ஆனியன் கலரில் வந்து டாப்ஸ், உள்ளே போடுற கோட் கலர் வந்து ஆனியன் கலர். அண்ட் செகண்ட் டியூனிக்கோட கலர் வந்து கிரே, அதோட டாப் வந்து ஒயிட் கலர். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஷீ இஸ் ரிமெம்பரிங் ஆல் ஹர் ட்ரெஸ்ஸஸ். ओके नेक्स्ट, मुझे अपने मोजे और स्टॉकिंग भी याद है. मोजे ना सॉक्स. ஸோ எனக்கு சாக்ஸும் அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டாக்கிங்கும் இன்னும் ஞாபகம் இருக்குது. बचपन में हमें अपने मोजे खुद धोने पड़ते थे. ஸோ சின்ன வயசில் வந்து நாங்கள் வந்து எங்களோட சாக்ஸ் வந்து நாங்களே துவைச்சிப்போம். தோனேனா துவைக்கிறது. वह नौकर या नौकरानी को नहीं दिए जाते थे. ஸோ நौकरனா மேட்ஸ், வீட்டில் வேலை பண்ணுறவங்களே, அவங்களுக்கு வந்து நாங்கள் சாக்ஸ் துவைக்க கொடுக்க மாட்டோம். यह इसकी सख्त मनाही थी. ஸோ இட் வாஸ் நாட் அலவுட், स्ट्रिक्टली प्रोहिबिटेड. அதுதான் வந்து सख्त मनाही, इसकी सख्त मनाही थी. हम बच्चे इतवार की सुबह इसी में लगाते. ஸோ இத்வார்னா சண்டே. ஸோ எவ்ரி சண்டே நாங்கள் வந்து எங்களோட சாக்ஸஸ் துவைக்கிறது தான் எங்களோட வேலையாக இருந்தது. धो लेने के बाद अपने अपने जूते पॉलिश करके चमकाते. ஸோ துவைச்சிட்டு பிறகு நாங்கள் போய் எங்களோட ஷூவை பாலிஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஷைனிங்காக கொண்டு வருவோம். जब जूते कपड़े या ब्रश से रगड़ते तो पॉलिश की चमक उभरने लगती. ஸோ ப்ரஷ் பண்ணிட்டு பிறகு அதை என்ன வந்து துணியில் வந்து ரகடத்தேன்னா ரப்பிங். ஸோ அதை ரப் பண்ணதுனால அந்த பாலிஷ் வந்து இன்னும் ஷைனிங் ஆகிடும். அதுதான் வந்து இந்த வேலை தான் அவங்க பண்ணுவாங்க. சர்வர் मुझे आज भी बूट पॉलिश करना अच्छा लगता है. ஸோ இன்றைக்கி கூட எனக்கு பூட் பாலிஷ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். हालांकि अब नई नई किस्म के शू आ चुके हैं. பட் இப்போ வந்து இந்த மாடர்ன் இதில் டிஃப்ரெண்ட் புதுவான டைப்ஸ் ஆஃப் ஷூஸ் வந்து மார்க்கெட்டில் வந்திருக்கு. कहना होगा कि ये पहले से ज़्यादा आरामदेह है. ஸோ இப்போ வர ஷூஸ் எல்லாம் வந்து இன்னும் கம்ஃபர்ட் கொடுக்குது நமக்கு. दे आर वेरी कंफर्टेबल. हमें जब नए जूते मिलते उसके साथ ही छालों का इलाज शुरू हो जाता. ஸோ छालोना स्किन, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம வந்து புது ஷூ போட்ட உடனே நம்ம காலில் வந்து அந்த செருப்பு கடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புண்ணு வரையும் வந்து ஸ்கின்ல வரும். ஸோ அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வர ஷூஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் அந்த காலத்தில் வந்து நாங்கள் புது ஷூ வாங்கின உடனே அதோட அந்த புண்ணோட ட்ரீட்மெண்ட் கூட கையிலேயே வச்சுப்போம். जब कभी लंबी सैर पर निकलते अपने पास रुई ज़रूर रखते. लंबी सैर வந்து லாங் டூர். ஸோ எப்பயாச்சும் நாங்கள் லாங் டூர் போகும்போது என்ன பண்ணுவோன்னா, रुईனா காட்டனும் நாங்கள் கூடவே வச்சுப்போம். ஏன்னா அந்த புது ஷூ போடுறதுனால காலெல்லாம் புண்ணு மாதிரி ஆகிடும். அதனால जूता लगा तो रुई मोजे के अंदर. ஸோ சப்போஸ் நடக்கும்போது காலெல்லாம் வலிச்சதுன்னா சாக்ஸ்குள்ளே வந்து அந்த காட்டனை வச்சுருவோம். அப்போ எங்களுக்கு வலிக்காது. हाँ हमारे तुम्हारे बचपन में तो बहुत फ़र्क हो चुका है. ஆமாம், என்னோட சைல்ட்ஹுட்லேயும் உங்களோட சைல்ட்ஹுட்லேயும் ரொம்ப டிஃப்ரென்ஸ், ஃபர்க்குன்னா ரொம்ப डिफरेंस வந்துருச்சு. हर शनिचर को हम अपने ऑलिव ऑयल या कैस्टर ऑयल पीना पड़ता हमें. ஸோ எவ்ரி சாட்டர்டே, சனிச்சர்னா சாட்டர்டே என்ன பண்ணுவோன்னா ஆலிவ் ஆயில் இல்லைன்னா கேஸ்டர் ஆயில் நாங்கள் குடிப்போம். यह एक मुश्किल काम था.
इट वॉज वेरी डिफ़िकल्ट, आज ரொம்ப கஷ்டமான வேலை. शनिचर को सुबह से ही नाक में इसकी गंध आने लगती. गंध है ना स्मेल. ஸோ சாட்டர்டே எழுந்திரிச்ச உடனே அந்த கேஸ்டர் ஆயிலும் ஆலிவ் ஆயிலும் ஸ்மெல் வந்து வீட்டு ஃபுல்லாக வரும். அது அது எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. छोटे शीशे के ग्लास जिन पर ठीक खुराक के लिए निशान पड़े रहते, उन्हें देखते ही मितली होने लगती. और शीशे ना ग्लास और சின்ன கிளாஸ் இருக்கும், மெஷரிங் ஒரு கப் மாதிரி. அதில் வந்து குராக்குன்னா மார்க்கு. ஸோ இத்தனை மில்லி அந்த மாதிரி மார்க்ஸ் இருக்கும்ல, அதுதான். அந்த மார்க்கில் வந்து அந்த கிளாஸில் வந்து ஊற்றி நாங்கள் குடிப்போம். அது பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து வாமிட் வந்துடும். ஸோ மித்லின்னா என்னென்னா வாமிட். ओके, मितली है ना वॉमिट. आज मुझे भी लगता है कि अगर हम ना पीते वह शनिवार दवा तो कुछ ज़्यादा बिगड़ने वाला नहीं था, सेहत ठीक ही रहती. ஸோ இன்றைக்கி நான் யோசிச்சு பார்த்தா தெரியுது, அது குடிக்கலன்னா கூட நாங்கள் ஹெல்த்தியாக தான் இருந்திருப்போம். तुम्हें बताऊंगी कि हमारे समय और तुम्हारे समय में कितनी दूरी हो चुकी है. நான் உங்ககிட்ட எங்களோட டைம்லேயும் இப்போ கரண்ட் டைம்லேயும் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ओके, यहाँ तक कि बचपन की दिलचस्पियाँ भी बदल गई. दिलचस्पियाँ मीन्स हॉबीज़. इवन द हॉबीज़, எங்களோட ஹாபீஸும் உங்களோட ஹாபீஸ் ஆல்சோ இட் இஸ் வெரி डिफरेंट. याद रहे उन दिनों कुछ घरों में ग्रामोफोन थे, रेडियो और टेलीविज़न नहीं थे. கிராமோஃபோன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் லிஸ்னிங் சாங். ஸோ அந்த காலத்தில் வந்து கிராமோஃபோன் தான் இருந்தது, ரேடியோவும் டெலிவிஷனும் இல்லை. हमारे बचपन की कुल्फ़ी आइसक्रीम हो चुकी है. ஸோ நாங்கள் சாப்பிட்ட குல்ஃபி வந்து இப்போ நீங்கள் ஐஸ்கிரீமாக சாப்பிட்றீங்க. கச்சோடியும் ஒரு சாப்பிட்ற இது பொருள் இதுதான் அது. கச்சோடி வந்து சமோசாவாக மாறிடுச்சு. पैटीज में बदल गया है. समोसा और पैटीज. तो कचौड़ी समोसा पैटीज में चेंज ஆயிடுச்சு. शहतूत और फाल से और खसखस के शरबत कोक पेप्सी में. ஸோ खसखस के शरबत ஜூஸ், खसखस ஜூஸு, அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு ஏதோ ஜூஸ் போல், அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் கோக் பெப்சியாக குடிக்கிறீங்க. நாங்கள் இந்த காலத்தில் வந்து ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருந்தோம், இப்போ நீங்கள் வந்து இந்த கோக் பெப்சி பின்னாடி போகிறீங்க. उन दिनों कोक नहीं लेमनेड विमटो मिलती थी. ஸோ அந்த காலத்தில் வந்து கோக்கெல்லாம் கிடைக்காது, लेमनेड विमटो இந்த மாதிரி ஜூஸஸ் தான் நாங்கள் குடிச்சிருக்கோம். शिमला और नई दिल्ली में बड़े हुए बच्चों को वेंगर्स और डेविको रेस्तरां की चॉकलेट और पेस्ट्री मज़ा देने वाली थी. ஸோ ஷிம்லாலேயும் நை தில்லிலையும் வளர்ந்த பசங்களுக்கு, நியூ டெல்லியில் வளர்ந்த பசங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, இந்த டேவிகோ ரெஸ்டாரண்ட், இதில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் இருக்கிற விற்கிற வேசர்க் और டேவிகோ ரெஸ்டாரண்ட், அங்கே விற்கிற சாக்லேட்டும் பேஸ்ட்ரியும் ரொம்ப பிடிக்கும். दे वर वेरी टेस्टी. हम भाई बहनों की ड्यूटी लगती शिमला मॉल से ப்ரௌன் பிரெட் लाने की. ஸோ நான் பாய் பஹனா பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ நான் எங்கள் பிரதர் சிஸ்டர்ஸுக்குள்ளே ஒரு டியூட்டி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மால்ஸே ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒருத்தர் போய் அந்த மாலில் போயிட்டு ஒரு ப்ரெட் வாங்கி, ஸோ டெய்லி ஒருத்தருக்கு நாங்களே டியூட்டி மாதிரி வச்சுப்போம், அந்த மாதிரி சொல்கிறாங்க அவங்க. हमारा घर मॉल से ज़्यादा दूर नहीं था. எங்களோட வீடு வந்து மால்லேருந்து ரொம்ப தூரம் இல்லை, மால் பக்கத்துலேயே தான் இருந்தது. एक छोटी सी चढ़ाई और गिरजा मैदान पहुंच जाते. ஸோ ஒரு சின்ன ஸ்லோப் மாதிரி இருக்கும், அதை தாண்டினாலே அந்த கிரிஜா மேதான் வந்துடும். அது அந்த ஒரு இடம் பேர் गिरजा मैदानன்றது ஒரு இடம் பேர். वहाँ से एक उतराई उतरते और माल पर. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் இந்த ஸ்லோப் ஏறி இறங்கின உடனேயே அங்கே நாங்கள் மால் போய் சேர்ந்துருவோம். कन्फेक्शनरी काउंटर पर तरह तरह की पेस्ट्री और चॉकलेट की खुशबू मन भावनी. ஸோ அது அந்த கன்ஃபெக்ஷனரி கவுண்டரில் வந்து பேஸ்ட்ரீஸும் சாக்லேட்ஸும் அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே. हमें हफ्ते में एक बार चॉकलेट खरीदने की छूट थी. ஸோ வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நாங்கள் சாக்லேட் சாப்பிடலாம், எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. छूट थीனா பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. सबसे ज़्यादा मेरे पास ही चॉकलेट टॉफ़ी का स्टॉक रहता. ரொம்ப அதிகமாக என்கிட்ட தான் அந்த ஸ்டாக், நான் தான் வந்து சாக்லேட்டும் டாஃபீஸும் ஸ்டாக் என்கிட்ட தான் அதிகமாக இருக்கும். मैं चॉकलेट लेकर खड़े खड़े कभी ना खाती. நாங்கள் கடையில் வாங்கினோன்னே கடைனா ஸ்டாண்ட் நின்றுக்கிட்டே, எப்பயுமே நான் அங்கே நின்றுக்கிட்டே சாக்லேட் சாப்பிடவே மாட்டேன். पर घर लौट कर साइड बोर्ड पर रख देती और रात के खाने के बाद बिस्तर में लेट कर मज़ा ले खाती. ஸோ வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு
அதை என்ன பண்ணுவேன், சைட் போர்டில் வச்சுட்டு பிஸ்தரைனா பிஸ்தர் படுக்கையில் பெட்டில் படுத்துட்டே நான் ஆஃப்டர் ஹேவிங் மை ஃபுட், சாப்பாடு சாப்பிட்ட பிறகு தான் அந்த சாக்லேட்ஸை நான் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன். शिमला के काफल भी बहुत याद आते हैं. காஃபல்ன்றது ஒரு ஃப்ரூட் நேம். அது ஒரு ரெட் கலரில் இருக்கும். खट्टे मीठे, समवेयर स्वीट एंड समवेयर सोर. कुछ एकदम लाल, कुछ गुलाबी. சிலது சிகப்பாக இருக்கும், சிலது வந்து லைட் ரோஸ் கலரில் இருக்கும். ரஸ்பெரி ரொம்ப ஜூஸியாக இருக்கும். கஸ்மல். सोच कर ही मुँह में पानी आ गया. ஸோ அதை நினச்சாலே அந்த ஃப்ரூட் பற்றி ஷிம்லாவில் கிடைக்கிற ஒரு ஃப்ரூட் அது. அந்த ஃப்ரூட் நினச்சாலே நம்ம என் வாயில் தண்ணி வந்துடுது. செஸ்னட் ஏக் ஆர் கசப் கி சீஸ். செஸ்னட்ன்றது ஒரு சாப்பிட்ற பொருள். அது வந்து ரோஸ்ட் பண்ணி அதை உரித்து சாப்பிடுவாங்க. அது அந்த கைண்ட் ஆஃப் அ நட்ஸ் மாதிரி அது. ஸோ செஸ்னட் ஏக் ஆர் கசப் கி சீஸ் आग पर भूने जाते और फिर छिलके उतार कर मुँह में. भूने जातेன்னா அது ஃப்ரை பண்ணுவாங்க. ஸோ அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதோட தோல் உரிச்சிட்டு தான், சில்கேன்னா அந்த தோல் உரிச்சிட்டு அதை சாப்பிடுவாங்க. चने जोर गरम और अनार दाने का चूर्ण. ஸோ चने பட்டாணி ரொம்ப சூடான பட்டாணி, அனார்தானின்னா போமோகிரனேட்டோட பவுடர். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வருது அதை சாப்பிட்டதுன்னா. हाँ चने जोर गरम की पुड़िया तो जो तब थी वह अब नज़र नहीं आती है. पुराने कागज़ों से बनाई हुई इस पुड़िया में निरा हाथ का कमाल है. पुड़ियाना அந்த கோன் மாதிரி செஞ்சு பொட்டலம் கட்டுவாங்க இல்லையா, அந்த பட்டாணி பொட்டலம் கட்டுறது, அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் நாங்கள்லாம் அதில் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. புராணே காகதுன்னா ஓல்டு பேப்பரில் செஞ்ச அந்த பொட்டலம். नीचे से तिरछी लपेटे हुए ऊपर की से इतनी चौड़ी कि नीचे आसानी से हथेली पर पहुंच जाए. नीचे से तिरछी है ना ஷார்ப். ஸோ கோன் என்ன சொல்கிறாங்கன்னா கோன் ஷேப்பில் இருக்கும், மேலேருந்து ப்ராடாக இருக்கும். ப்ராடாக இருக்கிறதுனால நம்ம அதில் கையை விட்டு ஈஸியாக சாப்பிட்லாம். சாடினா ப்ராட். ஸோ ஆசானிஸே ஹத்தேலி, நம்ம கை வந்து அதுக்குள்ளே போய் ஈஸியாக எடுத்து சாப்பிட முடியும். एक वक्त था जब फिल्म का गाना चना जोर गरम बाबू में लाया मज़ेदार. चना जोर गरम उन दिनों स्कूल के हर बच्चे को आता था. ஸோ அந்த டைமில் ஒரு படத்தோட பாட்டு அது. அந்த பாட்டு ஞாபகம் வரும். அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் அந்த பாட்டு தெரியும். அது कुछ बच्चे पुड़िया पर तेज़ मसाला बुरकवाते. சில பேர் மசாலானா உப்பு காரம்னா அந்த பட்டாணியில் சில பேர் வந்து மசாலா போட்டு சாப்பிடுவாங்க. पूरा गिरजा मैदान घूमने तक यह पुड़िया चलती. ஸோ அந்த गिरजा मैदान ஃபுல்லாக அதை சாப்பிட்டுட்டே அது ஃபுல்லாக சுற்றுற வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டுட்டே இருப்போம் அந்த चना. एक एक चना पापड़ी मुँह में डालने और कदम उठाने में एक खास ही लय रफ्तार थी. ஸோ சாப்பிட்டுக்கிட்டே நாங்கள் அந்த गिरजा मैदानिல் சுற்றிக்கிட்டே இருப்போம். छुटपन में हमेशा शिमला रिज पर बहुत मज़े किए हैं. शिमला रिजன்றதும் ஒரு இடம் பேர் அங்கே. ஸோ சுட்பன்னா சின்ன வயசில் நாங்கள் शिमला रिजலையுமே நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். மज़ेனா என்ஜாய். घोड़ों की सवारी की है. घोड़ाना हॉर्स राइडिंगुம் பண்ணியிருக்கோம். शिमला के हर बच्चे को कभी ना कभी यह मौका मिल ही जाता है. ஸோ கண்டிப்பாக ஷிம்லாவில் இருக்கிற பசங்க ஒரு தடவையாச்சும் ஹார்ஸ் ரைடிங் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. हम जाने क्यों घोड़ों को कुछ कमतर करके समझते, उन पर हंसते थे. नन्हीहाल के घोड़े खूब हृष्ट-पुष्ट और खूबसूरत, उनकी बात फिर कभी. ஸோ நாங்கள் அந்த குதிரைங்களை பார்த்து சும்மா கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டே இருப்போம். நன்ஹிஹால் கே கோடை, அங்கே இருக்கிற குதிரைங்கள்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. खूबसूरतना அழகாக இருப்பாங்க. உன்கி பாத் ஃபிர் கபி. ஸோ அதை பற்றி நான் திரும்பவும் நெக்ஸ்ட் டைம் நான் சொல்கிறேங்கிற மாதிரி அதோடய முடிச்சிடுறாங்க. शाम को रंग बिरंगे गुब्बारे, कलरफुल रंग बिरंगेना कलरफुल गुब्बारे बलून्स. ஸோ ஈவினிங் வந்து கலர்ஃபுல்லான பலூன்ஸ். सामने जाखू का पहाड़ ऊंचा चर्च. जाखू का पहाड़ும் ஒரு பहाड़னா மவுண்டன், அந்த மவுண்டன் பேர் அது. ஊஞ்சா சர்ச், அங்கே சர்ச்சும் இருந்தது,
அந்த சர்ச் வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்தது. சர்ச் की घंटियां बजती तो दूर दूर तक उनकी गूंज फैल जाती. அந்த சர்ச்சில் பெல் அடிக்கும் போது ரொம்ப தூரத்துக்கு சத்தம் கேட்கும். लगता है इसके संगीत में प्रभु ईश स्वयं कुछ कह रहे हैं. ஸோ அந்த நாய்ஸில் வந்து அந்த ஒரு மாதிரி மியூசிக் இருக்கும். அந்த மியூசிக் கேட்கும் போதே நமக்கு எப்படி இருக்கும்னா நம்மக்கிட்ட கடவுள் வந்து நம்மக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். सामने आकाश पर सूर्यास्त हो रहा था. ஸோ ஆகாஷ்னா ஸ்கையில் வந்து சன் செட் ஆகிட்டு இருந்தது. சூர்யாஸ்தனா सन सेटिंग. गुलाबी सुनहरी धारियाँ नीले आसमान पर फैल रही है. ஸோ குலாபி சன் செட் ஆகும்போது அந்த சன்ரைஸ் வரும் பார்த்தீங்களா ஆரஞ்சு கலரில், அது வந்து ஃபுல் ஸ்கையில் தெரிஞ்சுது. दूर दूर तक फैले पहाड़ों के मुखड़े गहराने लगे और देखते देखते बत्तियाँ टिमटिमाने लगी. ஸோ முக்கடே கெஹரானே லகினா பொழுது போக போக அந்த மவுண்டன்ஸ் எல்லாம் ரொம்ப டார்க் ஆயிடுச்சு, இருட்டுருச்சு. அதுக்கப்புறம் இருட்டுன பிறகு எல்லா இடத்துலையும் லைட்ஸே எரிய ஆரம்பிச்சிருச்சு. பத்தியாக டிம்டப்பானே லகினா நைட் ஆனோடனே லைட்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. रिच पर की रौनक और मॉल की दुकानों की चमक के भी क्या कहने. स्कैंडल पॉइंट भी भीड़ से उभरता कोलाहल. ஸோ ஈவினிங் ஆன பிறகு நைட் ஆன பிறகு அந்த இடம் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். எல்லா கடையும் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். எல்லாம் லைட் ஈவினிங்கில் லைட் போடுறதுனால ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அந்த ஸ்கேண்டல் பாயிண்ட்ன்றது அதுவும் ஒரு இடம் பேர் தான் ஷிம்லாவில். ஈவினிங் ஆக ஆக அந்த பீடம் தான் ரஷ். ஸோ ஈவினிங் ஆக ஆக அங்கே வந்து ரொம்ப கூட்டம் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. सर्वर स्कैंडल पॉइंट के ठीक सामने उन दिनों एक दुकान हुआ करती थी जिसके शोरूम में शिमला कालका ट्रेन का मॉडल बना हुआ था. ஸோ ஸ்கேண்டல் பாயிண்ட் அதுக்கு முன்னாடி எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டில் ஒரு கடை இருந்தது. அந்த கடையில் வந்து ஷிம்லா கால்கா ட்ரெயினோட மாடல் வச்சுருந்தாங்க. इसकी पटरियाँ उस पर खड़ी छोटे छोटे डिब्बों वाली ट्रेन. ஸோ அந்த மாடல் வந்து ட்ரெயினோட மாடல் பண்ணியிருந்தாங்க. குட்டி குட்டி அந்த ட்ரெயினோட பாக்ஸஸ் அந்த ட்ராக்ல வச்சுருந்தாங்க. एक छोटी लाल टीन की छत वाला स्टेशन और सामने सिग्नल देता खंबा थोड़ी थोड़ी दूर पर बनी सुरंग. ஸோ அந்த எக்ஸாக்ட்லி அந்த மாடல் அங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ட்ரெயின் பாக்ஸஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு குட்டியாக ஸ்டேஷன் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சிக்னல் கொடுக்குற அந்த போலும் இருந்தது அங்கே. அப்புறம் டன்னல். ஸோ இதெல்லாம் வந்து மாடல் மாதிரி அங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கடையில். पिछली सदी में तेज़ रफ्तार वाली गाड़ी वही थी. सो फॉर द लास्ट सेंचुरीज இந்த शिमला कालका ट्रेन தான் फास्टेस्ट ट्रेन. कभी कभी हवाई जहाज़ भी देखने को मिलते. समटाइम्स நாங்கள் வந்து एरोप्लेन्स கூட பார்க்க முடிஞ்சதுனால. दिल्ली में जब भी उनकी आवाज़ आती बच्चे उन्हें देखकर बाहर दौड़ते. ஸோ दिल्लीயில் இருக்கும்போது அந்த சவுண்ட் கேட்டாலே நாங்கள் பசங்கள்லாம் வெளியே ஓடி போய் பார்ப்போம். दिखता एक भारी भरकम पक्षी उड़ रहा है पंख फैलाकर, यह देखो और वह गायब. ஸோ அதை பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய பேர்டு வந்து பறக்கிற மாதிரியே இருக்கும். வெளியே போய் பார்க்குறதுக்குள்ளே அது எங்கேயோ காணாமல் போயிடும். அது उसकी स्पीड भी इतनी तेज़ लगती. हाँ, गाड़ी के मॉडल वाली दुकान के साथ एक और दुकान थी जो मुझे कभी नहीं भूलती. उसकी ஸ்பீட் भी इतनी तेज़ होती है. அதோட அந்த ஏரோப்ளைனோட ஸ்பீடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க அந்த மாடல் வேலி காடி அந்த ட்ரெயினோட மாடல் கடை இருந்தது இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு கடை இருந்தது. நான் எப்பயுமே மறக்க மாட்டேன், அது என்னால் மறக்கவே முடியாது. என்ன கடைன்னு பார்க்கலாம். यह वह दुकान थी जहाँ मेरा पहला चश्मा बना था. அந்த கடையில் அந்த மாடல் ட்ரெயினோட மாடல் கடை பக்கத்துலேயே ஒரு கடை இருந்ததுன்னு சொன்னேன். அந்த கடையில் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய ஸ்பெக்டிக்கல்ஸ் நான் அங்கே தான் வாங்கினேன். சஷ்மானா ஸ்பெக்டிக்கல்ஸ். वहाँ आँखों के डॉक्टर अंग्रेज थे. ஸோ அங்கே வந்து ஒரு டாக்டர் இருந்தாங்க, அவர் வந்து ஒரு ஃபாரினர். शुरू में चश्मा लगाना बड़ा अटपटा लगा. ஸோ இனிஷியலி அந்த கண்ணாடி போடுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. छोटे बड़े मेरे चेहरे की ओर देखते और कहते आँखों में कुछ तकलीफ है. ஸோ யார் பார்த்தாலும் என்ன கேள்வி கேட்பாங்க, என்ன கண்ணில் எதனாச்சும், நான் கண்ணாடி போட்டோன்னே என்னை பார்த்துட்டு கேட்பாங்க, என் கண்ணில் எதனாச்சும் ப்ராப்ளமா, தக்லீஃப்னா ப்ராப்ளம். इस उम्र में है ना दूध पिया करो. ரொம்ப சின்ன வயசில்
ஐயோ பாவம் உனக்கு கண் ப்ராப்ளமா, பாலெல்லாம் குடி நல்லாயிருக்கும், ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க. मैं डॉक्टर साहब का कहा दोहरा देती, कुछ देर पहनूंगी तो ऐनक उतर जाएगी. ஸோ எல்லாரும் இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நான் டாக்டர் சொல்வதையே திருப்பி சொல்லிடுவேன். தொஹரானா ரிப்பீட், ஐ ரிப்பீட் த வாட் எவர் டாக்டர் said. என்ன சொன்னாங்க டாக்டர், நான் கொஞ்ச நாள் போட்டேன்னா தானாக என்னோட ஐஸ் பவர் வந்து சரியாக போயிடும் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் நான் அது மாதிரி சொல்லிடுவேன். वैसे डॉक्टर साहब ने पूरा आश्वासन दिया था, लेकिन चश्मा तो अब तक नहीं உத்தரா. டாக்டர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீ கண்டினியூஸாக போட்டினா கண்டிப்பாக அந்த கண்ணாடி வந்து யூ கேன் ரிமூவ் யோர் ஸ்பெக்டிகல்ஸ். பட் இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த கண்ணாடி போட்டுட்டு தான் இருக்கேன். நம்பர் பஸ் கம் ஹீ होता रहा, मैं अपने आप इसकी जिम्मेवार हूँ. ஸோ என்னோட கண் ப்ராப்ளம் வந்து குறையவே இல்லை, இதுக்கு நானே தான் ரெஸ்பான்சிபிள். अब जब आप दिन की रोशनी को छोड़कर रात में टेबल लैम्प के सामने काम करोगी तो इसके अलावा क्या होगा. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா நான் இந்த டே லைட்டை விட்டுட்டு எல்லாமே வந்து நைட்டில் டேபிள் லேம்ப் கீழே தான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ இப்படி பண்ணால் கண்டிப்பாக என்னோடய ஐ பவர் வந்து மோசமாயிட்டே தான் போகும். हाँ, जब पहली बार मैंने चश्मा लगाया तो मेरे एक चचेरे भाई ने मुझे छेड़ा, देखो देखो कैसी लग रही है. ஸோ நான் ஒரு தடவை ஃபஸ்ட் டைம் நான் வந்து கண்ணாடி போடும்போது என்னோட கசின் பிரதர், சச்சேரே பாயின்னா கசின் பிரதர் வந்து என்ன கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதோ பாரு பாரு எப்படி கண்ணாடி போட்டுட்டு எப்படி இருக்கே பாரு அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப आँख पर चश्मा लगाया ताकि सूझे दूर की, यह नहीं लड़की को मालूम सूरत बनी लंगूर की. ஸோ எல்லோரும் வந்து அவரோட கசின் பிரதர் இந்த மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. என்னென்னா ஆँख में चश्मा लगाया ताकि सूझे दूर की, அதாவது நான் கண்ணாடி போடுறதுக்கு காரணமே வந்து எனக்கு தூரத்தில் இருக்கிறது நல்லா ஈஸியாக தெரியணுன்றது. ஏ லடுக்கிக்கோ நெஹி மாலும் சூரத் பனி லங்கூர், லங்கூர்னா மங்கி மாதிரி. ஸோ நீ கண்ணாடி போட்ட பிறகு உன்னோட ஃபேஸ் மங்கி மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க. मैं खींची कि मुझ पर यह क्यों दोहराया जा रहा है, पर शेर बुरा न लगा. ஸோ என்னை பார்த்து இந்த மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் இட் வாஸ் நாட் பேட். जब वह चाय पीकर चले गए तो मैं अपने कमरे में जाकर आईने के सामने खड़ी हो गई. ஸோ அவங்களோட கசின் பிரதர் வந்து டீ குடிச்சிட்டு திரும்ப போன பிறகு நான் கண்ணாடி முன்னாடி போய் என்னையே பார்க்கும்போது தான் कई बार अपने को देखा. ஸோ ரொம்ப அடிக்கடிக்கும் நான் போய் என்னோட கண்ணாடியில் போய் என் மூஞ்சை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ऐनक उतारी फिर पहनी फिर उतारी, देखती रही. திரும்ப கண்ணாடியை கழட்டிட்டு நான் போட்டுட்டு இருந்தேன். சூரத் பனி லங்கூர் கி, நெஹி ஹா. தனக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க அவங்க. லங்கூர்னா குரங்கு. ஸோ அவங்க பிரதர் வந்து குரங்கு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு போனாங்களே. ஸோ அவங்களே வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறாங்க, நான் அந்த மாதிரி இருக்கேனா இல்லையான்ற மாதிரி செல்ஃப் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. मैंने अपने छोटे भाई का टोपा उठाकर सिर पर रखा, कुछ अजीब लगा. ஸோ அவர் வந்து ஷிம்லாவில் போடுவாங்க பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட்டாக கைண்ட் ஆஃப் கேப் மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த டோப்பா வந்து அவங்க அண்ணனோட டோப்பா வந்து அவங்க எடுத்து போட்டுக்கிட்டாங்க. கொஞ்சம் அஜீப்ஸான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன். அச்சா भी और मजाकिया भी, நல்லாவும் இருந்தது கொஞ்சம் காமெடியாகவும் இருந்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. तब की बात थी, अब तो चेहरे के साथ घुल मिल गया है चश्मा. அப்போ வந்து கண்ணாடி போடும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் இப்போ வந்து எனக்கு அது பழகிருச்சு. கண்ணாடி போட்டு என்னோட ஃபேஸ் வந்து கண்ணாடியோட ஃபேஸ் தான் பழகிருச்சு எனக்கு. जब कभी उतरा हुआ होता है तो चेहरा खाली लगने लगता है. ஸோ கண்ணாடி கழட்டினோடனே எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, என்னமோ எம்டினஸ்ஸாக இருக்குது. கண்ணாடி போட்டால் தான் என் ஃபேஸ்க்கு நல்லாயிருக்கு, காலினா எம்டி. ஸோ அந்த மாதிரி ஐ ஃபீல் தட் மை ஃபேஸ் இஸ் கைண்ட் ஆஃப் எம்டி கண்ணாடி போடலன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. याद आ गया वह टोपा, काली फ्रेम का चश्मा और लंगूर की सूरत. ஓகே எனக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சு. அந்த தொப்பி போட்டுட்டு பிளாக் ஃப்ரேமோட கண்ணாடி போட்டுட்டு நான் கண்ணாடியில் பார்க்கும்போதே எனக்கு அந்த மங்கி ஃபேஸ் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. हाँ, इन दिनों शिमला में मैं सिर पर टोपी लगाना पसंद करती हूँ. ஸோ இப்போ எனக்கு வந்து அந்த தலையில் வந்து அந்த தொப்பி போடுறது ரொம்ப பிடிக்கும். मैंने कई रंगों की जमा कर ली है, कहाँ
दुपट्टों का ओढ़ना और कहाँ सहज सहल सुबीते वाली हिमाचली टोपियाँ. ஸோ எனக்கு இந்த துப்பட்டா போடுறத விட कई रंगों की जमा कर मैंने कई रंगों की टोपियाँ जमा करी ना என்கிட்ட வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான அந்த அந்த டோப்பி இருக்குது, அந்த ஹிமாச்சலி டோப்பி இருக்குது. ஸோ எனக்கு வந்து துப்பட்டா போடுறத விட இந்த ஹிமாச்சலி டோப்பியா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு அழகான அவங்களோட கிருஷ்ணா ஷோ பற்றி வந்து அவங்களோட சைல்ட்ஹுட் இன்சிடென்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம சின்ன வயசு நம்ம பாட்டி வந்து நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஐ ஹோப் ஐ ஹவ் explained each and every line. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட் and thank you for watching my video. Bye bye. See you in the next video.